மத்திய அரசின் பொதுத்துறை சிபிசிஎல் நிறுவனம் ஆம்புலன்ஸ் அனுப்பாததால் ஒருவர் உயிரிழப்பு. சிபிசிஎல் நிறுவனம் முன்பு சடலத்தை வைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நாகை மாவட்டம் பனங்குடியில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்குள்ள ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனம் அப்பகுதி பொதுமக்களின் அவசர மற்றும் ஆபத்து காலங்களில் உதவிக்கு அனுப்பப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பனங்குடி ஊராட்சி ஓடைமேடு பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்பவருக்கு நேற்று நள்ளிரவு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல சிபிசிஎல் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் அனுப்புமாறு ராஜின் உறவினர்கள் கேட்டுள்ளனர். அதற்கு சிபிசிஎல் நிறுவனத்தினர் ஆம்புலன்ஸை அனுப்புவதாக கூறி அனுப்ப மறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நெஞ்சுவலியால் தவித்த ராஜ் வீட்டிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த ராஜ்குமாரின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் ராஜ்குமாரின் உடலை எடுத்து வந்து சிபிசிஎல் நிறுவனத்திற்கு முன்பாக வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிபிசிஎல் நிறுவனத்தின் அலட்சிய போக்கை கைவிட வேண்டும் எனவும் ராஜ் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர். சிபிசிஎல் நிறுவனத்தின் நுழைவாயில் முன்பு கதவை மூடி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காலை பணிக்கு வந்த சிபிசிஎல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இதனால் அலுவலகம் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த நாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சிபிசிஎல் நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிபிசிஎல் நிறுவன அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆம்புலன்ஸ் அனுப்பாததால் சிபிசிஎல் நிறுவனத்தின் அலட்சியத்தால் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுக்கு இல்லைங்க ஒரு விளக்க பூரா வச்சாங்க விளக்க பூரா வைக்கிறாங்க அப்ப எனக்கு எவ்வளோ 5 ரூபாய்க்கு 5 சப்பாசி பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு வேண்டும். பழங்குடி மக்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டும். பாதுகாக்கப்பட்ட குடும்பத்திற்கு உயிர் இழப்பீடு வழங்க கேட்டுக்கொண்டோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டும். பழங்குடி மக்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு.